என் அன்பு குழந்தையே, இன்றைய சுபதினத்தில் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழும்படியான செய்தியோடு வந்துள்ளேன். முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன்னுடைய முகம் மலரும். இப்போது உன்னுடைய முறையீடுகள் எல்லாம், உயிராய் நேசித்த உறவுகள் எல்லாம் உதறி சென்று விட்டனர். உடல் ஆரோக்கியமின்றி இருக்கிறேன் என்றும், பணப்பற்றாக்குறையோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் என்றும், நீண்ட நாட்களாக காத்திருக்கும் செல்வம் உன்னுடைய கைகளில் சேரவில்லை என்றும் பல பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் என்னவானால் என்ன, நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய். நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது உன்னுடைய கர்ம வினைகளின் பலன் என்பதை எப்போதும் மறந்து விடாதே. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று தீர்மானமாக இருக்க பழகிக்கொள். என்னை சுற்றி என்ன நடந்தாலும், யார் என்னை ஏளனமாக நினைத்தாலும், என் நிலை என்னவானாலும் நான் சிறிதும் கவலை கொள்ள மாட்டேன். என்னுடைய அப்பா என்னோடு இருக்கிறார் என்கின்ற மனதைரியத்தை வளர்த்திக்கொள். சதா சர்வ காலமும் நடந்து முடிந்த நிகழ்வுகளையே எண்ணி வருந்திக் கொண்டிருந்தால் எதிர்காலமும் உனக்கு நரகமாகிவிடும். இதன் பிறகு உன்னுடைய எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை சிந்தனை செய். உன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலையை மாற்றும் வழி என்ன என்பதை யோசி. நடைமுறைக்கு சாத்தியம் என்ன என்பதை பற்றி உன்னுடைய உள்ளத்தில் நான் பேசும்போது சற்று என்னை கவனி. நீ அனுபவித்து வரும் இந்த நிலை சுகமோ துக்கமோ கிடையாது. அது உடலுக்கு உறுதியானது என்றாலும் நீ சிலை. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அது உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த சிலையில் தான் வசிக்கின்றேன். எனவே உன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் நான் கவனம் செலுத்துவேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவேன். ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னிடத்தில் சேர்த்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் உன்னுடைய துயரங்களிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். நீ அழைக்கும் போதெல்லாம் உன்னுடைய அருகில் நான் வந்து கொண்டுதான் உள்ளேன். உனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நொடியும் வருந்தாதே. உன்னை பார்த்துக் கொள்வதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். ஏன் உனக்கு இந்த துன்பங்கள், எதற்கு இந்த துயரங்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. கருமேகம் இல்லை என்றால் மழை இருக்காது, பயிர்கள் முளைக்காது, தாகத்திற்கு அருந்த நீர் கூட கிடைக்காது. ஆனால் மழை பொழிந்தால் எல்லா வளமும் இருக்கும். மழை பொழிந்தவுடன் கருமேகங்கள் கலைந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் கார்மேகங்களைப் போல சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவை மகிழ்ச்சி என்கின்ற மழை உன்னுடைய வாழ்க்கையில் பொழிந்த பிறகு கலைந்து போய்விடும். இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் கார்மேகங்கள் மறைந்து மகிழ்ச்சி பொழியும் நேரம். எல்லாம் முடிந்து சந்தோஷ மழையில் நீ நனையப் போகின்றாய். உற்றார் உறவினர்களுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உன்னுடைய இல்லமும் உள்ளமும் மகிழும்படியான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் செல்லமே, என்னால் எல்லாம் முடியும் என்று தைரியமாக சொல். உன்னால் நிச்சயம் முடியும். காரணம், உன்னுள் இருப்பது உன்னுடைய தந்தை பெருமாளாகும். நீயாக இரு. உன்னுடைய உண்மையான குணம் கண்டவர்கள் உன்னை நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் போகட்டும். அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அந்த மாற்றமும் நிலையாக இருக்காது. அதனால் ஒரு அன்பும் நிலையாக இருக்காது. வாழ்க்கை என்பது எப்போதுமே நீ விரும்பியது போலவே இருக்காது. ஆனால் நீ எதிர்பார்ப்பதை போல நிச்சயம் உன்னால் அமைத்துக் கொள்ள முடியும். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அது உன்னால் முடியும். புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவது சிறந்தது. வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பதே மிகச் சிறந்தது. உன்னுடைய முயற்சியில் எந்த தடைகளும் வரக்கூடாது என்று நினைக்காதே. நடந்து செல்லும் உன்னை பாய்ந்து செல்ல வைப்பது அந்த தடைகள் மட்டுமே. தடைகளை எதிர்த்து போராடு. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. தன்னையே அடக்கி ஆள கற்றுக்கொள். உலகமே உன்னுடைய கட்டுக்குள் அடங்கும். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே.
சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை தனிமைதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படுவதும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் எல்லாம் நிலை மாறும் என்று. உலகத்தையே ஆட்டி படைக்கும் தன்மை இரண்டு விஷயத்திற்குத்தான் உள்ளது. ஒன்று உயிரில்லாத பணம், மற்றொன்று உருவமில்லாத அன்பு. இவை இரண்டைத்தான் ஒவ்வொரு மனிதனும் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து களைத்து போய் கடைசியில் பிடிப்பு இல்லாமல் ஆகின்றான். இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. உன்னை பார்த்து கொள்ள உன்னுடைய வீட்டிற்குள் நான் வந்து விட்டேன். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே உனக்கு வெற்றிதான் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்ததை போல் நீ வாழ். அதில் தான் இருக்கின்றது உனக்கான அடையாளம். அடித்து இறக்கிய ஆணிகள் நிலைத்து நிற்கின்றன. அடிக்கும் சுத்தியோ என்றும் மூளையில் தான் கிடக்கின்றது. அதனால் மேலும் மேலும் அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் நீ நிலையாக வாழ வைப்பதற்கான சக்தியை உனக்கு கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இன்று மிகப்பெரிய அற்புதம் நிகழப் போகின்றது. நீ என்னை மனதார நினைத்துக் கொண்டு அப்பா என்று மனதிற்குள் அழைத்தாலே சிறு குழந்தை போல ஓடி வந்து உன் பக்கத்தில் நான் அமர்வேன். நான் உன் கண்களுக்கு தெரியாததால் உன்னை விட்டு விலகி வெகு தூரத்தில் இருப்பதாக நீ உணர்கின்றாய். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இத்தனை நாட்களாக உன் மனதை கவலைப்படுத்தின விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்திய விஷயமும் எல்லாமே முடிந்து உன் எதிர்கால வாழ்க்கை சுகமாக மாறப் போகின்றது. உனது பூர்வ ஜென்ம கர்மாக்களுக்கும் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. புது வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப் போகின்றாய். உனது பழைய கணக்குகளை எல்லாம் ஒரு வழியாக முடித்து கடந்து வந்து விட்டாய்தானே. இப்பொழுது நீ வாழப் போகிற உன் எதிர்கால வாழ்க்கையானது புண்ணிய கணக்கு மட்டுமே இருக்கும்படி உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டு என்னை வணங்கிக் கொண்டு நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையாக நான் உன்னை நினைப்பதால் எப்பொழுதுமே இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். இன்ப துன்பம் நிறைந்த இந்த கலியுக வாழ்வில் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் அதற்காக நீ கலங்க வேண்டாம். என் அப்பா என்னுடன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று அனைத்தையும் கடந்து போய்கொண்டே இரு. உன் எதிர்கால வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனது வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக நான் மாற்றுவேன். நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? எனதிந்த மங்களகரமான வாக்கை நீ கேட்டதால் நீ நினைத்ததையே உன் கைகளில் நான் கொடுக்கப் போகின்றேன். இதன் பிறகு நான் கொடுக்க போகும் செல்வ வளங்களை நீ பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் எந்த ஆணவமோ கர்வமோ இல்லாமல் எல்லோருக்கும் உன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு நல்ல எண்ணத்தோடும் நேர்மையான குணத்தோடும் தைரியத்தோடும் வைராகியத்தோடும் வாழ ஆரம்பி. என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. என்னை கைகூப்பி வணங்கி முழுவதுமாக என்னையே நம்பிக்கொண்டு வாழும் உனக்கு இனி உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக அமையப் போகின்றது. உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்து